அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரி டவுட் கேட்டிருக்காங்க. நான் நல்லா தான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி, நான் ஸ்டிச் பண்றேன். பட் போட்டு பார்க்கும்போது எனக்கு கை சுருக்கம் வருது. ஷோல்டர்ல வந்து இறங்குது. இது அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. இது தடுக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பா எல்லா டெய்லர்ஸ்க்குமே யூஸ் ஆகும். நம்ம டெய்லரிங் ஷாப்ல இந்த மாரி ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கட் பண்ணுவோம். அப்பதான் அதோட ஃபிட்டிங்கும், ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்றதுக்கு லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். லைனிங் மெட்டீரியல் அந்த மாரி ஃபோல்டு பண்ணிக்கங்க. இது வந்து நம்ம 4ஆ வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் இந்த மாரி அலைன் பண்ணிக்கங்க. அலைன் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. ஸ்லீவ்ல பாட்டம் ஃபோல்டிங் மடிச்சு தைக்கிறதுக்காக 1 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. நமக்கு ஸ்லீவோட லென்த்து 10 1/2 இன்ச்சு. அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்ல 10 1/2 இன்ச்சு கரெக்ட்டா வைங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும், ஆரஞ்சில கட்டிங்க்கும் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவ் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூவ 10ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 35 இன்ச்சு. 10ஆல டிவைட் பண்ணா 3 1/2 இன்ச் வரும். 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் அளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 16 இன்ச்சு. 16 இன்ச்ச 2ஆல டிவைட் பண்ணா 8 இன்ச் வரும். ஃபோல்டிங்ல இருந்து 8 இன்ச்சுக்கு எடுத்து நீங்க மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இது ஸ்டாண்டர்ட் அளவு தான். எல்லா சைஸுக்குமே நீங்க இந்த மாரியே வைங்க. இப்போ அந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணீங்க இல்லைங்களா? இதுதான் வந்து நமக்கு ரெடி அளவு. இந்த ரெடி அளவுலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க 7 இன்ச் வருது. சேம் அந்த 7 இன்ச் அளவை இந்த பக்கம் வச்சு நீங்க மார்க் பண்ணிக்கங்க பேரலலா. மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த ரெடி அளவுலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் நமக்கு 7 இன்ச் வந்தது இல்லைங்களா? பாருங்க நான் காட்டுறேன். 7 இன்ச்சு. 7 இன்ச்சில பாதி 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு, அதே மாதிரி இந்த பக்கமும் 3 1/2 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு, அதையும் வந்து லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுக்குறேன். வீடியோவ நீங்க கவனமா பாருங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் நமக்கு எவ்வளோ வரும்னு பாருங்க. 3 1/2 இன்ச் வரும். 3 1/2 இன்ச்சில பாதி உங்களுக்கு 1 1/4 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த 1 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்ப இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு பாருங்க 3 1/2 இன்ச் வந்தது. 3 பாதி உங்களுக்கு 1 1/4 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. நீங்க இந்த மெத்தட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து எப்பவுமே வந்து கை சுருக்கம், ஷோல்டர் ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது இந்த மாரி நீங்க கட் பண்ணும்போது. தென் இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கிராஸா வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த ரெடி அளவுல இருந்து 1 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. தென் இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி இந்த மாரி கிராஸ்ல ஒரு லைன் வந்து போட்டுக்குங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து நம்பர்ஸ் போடுறேன். அந்த ஃபோல்டிங் வந்து நீங்க 0ன்னு வச்சுக்கங்க. இப்ப இந்த பாயிண்ட்ட 1ன்னு வச்சுக்கங்க. இது வந்து 2, இது வந்து 3 சரிங்களா? உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன். 0, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் கர்வ் வந்து நம்ம டிரா பண்ணுவோம். இப்ப 0லிருந்து இந்த 2 வரைக்கும் இந்த மிட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இத கனெக்ட் பண்ணி இந்த மாரி கர்வ் வந்து டிரா பண்ணுங்க. நம்ம நார்மலா ஸ்லீவ் வந்து கட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேக் சைடு வந்து டிரா பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம இப்போ மார்க் பண்றோம். இப்ப அப்படியே வந்து ஸ்கேல வந்து ரொட்டேட் பண்ணி அந்த பாயிண்ட் 2ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு அப்படியே வச்சு நீங்க ஸ்கேல அப்படியே நீங்க கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. இப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அடுத்தது பேக் சைடுக்கு வந்து நம்ம கர்வ் வரையணும். இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து கர்வ் வரைஞ்சோம் பார்த்தீங்களா? இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து 3/4 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. எப்பவுமே ஃப்ரண்ட் சைடுக்கும், பேக் சைடு கர்வ் வரையறக்கும் இந்த 3/4 இன்ச்சு டிஃபரன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு அந்த கேப்பு. தென் இப்ப இந்த பாயிண்ட் 1ல இருந்து இந்த 3/4 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ட அப்படியே கனெக்ட் பண்ணி,
ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் அப்படியே வந்து கர்வ் வந்து வரைஞ்சுக்குங்க. எப்பவுமே 2 சைடு கர்வ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு. இப்ப இந்த பாயிண்ட்டையும், இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி அப்படியே நீங்க கர்வ் வந்து வரைஞ்சுக்குங்க. நீங்க இந்த மாதிரி வரையும்போது, அந்த கர்வ் வந்து எங்கேயுமே அளவுகள் மாறாம உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மென்ட் வந்து குடுக்கும். நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல வரையும்போது, இந்த மாரி கர்வ்லாம் டிரா பண்ணும்போது, அந்த அளவுகள் எல்லாமே மாறி வரும். நீங்க இந்த மாரி மெத்தட்ல யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அளவுகள் வந்து எங்கேயுமே மாறாது. அடுத்தது அந்த ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் 12 இன்ச்சு. 12 இன்ச்ச 2ஆல டிவைட் பண்ணா 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 1/2 இன்ச்சு சைடு எக்ஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெடி அளவையும், இந்த பாயிண்ட்டையும் நீங்க வந்து ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த எக்ஸஸ் துணிக்காக நம்ம விட்டுருப்போம் பார்த்தீங்களா? அத வந்து ஸ்கேல் வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து ரொம்பவுமே ஈஸியான மெத்தடு. நீங்க வீடியோவ ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்க. உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அளவு 16. அத 2ஆல நீங்க டிவைட் பண்ணா உங்களுக்கு 8 இன்ச் வரணும். ஸோ 8 இன்ச் தான் நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு. அதாவது ஒரு சைடோட அளவு. இப்ப பேக் சைடு நம்ம கர்வ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுல நம்ம மெஷர் பண்ணும்போது கரெக்ட்டா நமக்கு 8 இன்ச் வரணும். இப்ப இந்த இடத்துல நமக்கு 1 1/4 இன்ச் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த கர்வ் வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து வரனால, உங்களுக்கு அந்த ஷோல்டர் இறங்குறது ப்ராப்ளம் வந்து வராது. நம்ம எப்பவுமே வந்து மெஷர்மென்ட்ஸ் பிரகாரம் நம்ம வைக்கும்போது, அந்த அளவுகள் எல்லாமே கரெக்ட்டான பாயிண்ட்ல இருக்கும். அதனால உங்களுக்கு எங்கேயுமே அளவுகள் வந்து மாறி வராது. நம்ம ஸ்லீவ் வந்து இந்த மாரி மார்க் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த மெஷர்மென்ட்ஸ் ஒரு பாயிண்ட் கூட மாறி வராம கரெக்ட்டா இருக்கும். பாருங்க நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு எக்ஸாக்ட்டா 8 இன்ச் வருது பாருங்க. நீங்க பிகினரா இருக்கீங்க, இல்லன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு டெய்லரா இருக்கீங்க அப்டின்னா, நீங்க இந்த மெத்தட கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்ம் ஹோல் அளவு எப்பவுமே அந்த ப்ராப்ளம் வராது. இப்ப இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்டின்னா, உங்களுக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா? அந்த அப்பர் செஸ்ட் வேல்யூவ நீங்க 10ஆல டிவிஷன் பண்ணீங்கன்னா அப்டின்னா, உங்களுக்கு அந்த அளவு கிடைக்கும். நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 35 இன்ச்சு. பாருங்க 35 இன்ச்ச நமக்கு 10ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 1/2 இன்ச் வரும். ஸோ இந்த அளவு நம்ம கரெக்ட்டா வைக்கணும். இந்த அளவு நம்ம தப்பா வைக்கும்போது கூட உங்களுக்கு அந்த ஆர்ம் ஹோல் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வரும். எப்பவுமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்றது 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் தான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு அளவுகள் தான். ஏன்னா ப்ளவுஸ் வந்து டைட் ஃபிட்டிங்கா போடுறது, உங்களுக்கு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு லூஸ் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்ட்டா இருக்காது. நமக்கு ஸ்லீவோட மார்க்கிங் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிடலாம். நம்ம வந்து பேக் சைடோட கர்வ் வந்து நம்ம கட் பண்றோம். பாருங்க உங்களுக்கு அந்த கர்வ் வந்து எப்படி வருது பாருங்க. இந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது. சுருக்கம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு அளவு வந்து அதிகமா இருந்தாலும் வரும். அதே சமயத்தில அளவு வந்து நீங்க கம்மியா ஆர்ம் ஹோல் அளவு இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு சுருக்கம் வரும். இந்த 2 விதத்தில உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த மெத்தட் வந்து நம்ம கால்குலேஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் இந்த மாதிரி கட் பண்ண முடியுமா அப்படின்னா, அப்படி இல்ல. நீங்க அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த மெத்தட்ல நீங்க கட் பண்ணலாம். உங்களுக்கு எப்பவுமே அந்த ஸ்லீவ் ப்ராப்ளம் வராது. சுருக்கம் வராது. அந்த ஷோல்டர்ல வந்து கை இறங்காது. அந்த மாரி ப்ராப்ளம் எதுவுமே இந்த மாரி ட்ரிக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா வராது. நம்ம டெய்லரிங் ஷாப்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நமக்கு கட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கர்வ் வந்து வரைஞ்சிருக்கோம் பாருங்க. அதிலேயே வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்ப நம்ம கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்க அந்த கர்வோட டெப்த் வந்து உங்களுக்கு அந்த 3/4 இன்ச்ல உங்களுக்கு கட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் வந்து போட்டுக்கங்க. இப்போ நம்ம அர்கட் பாயிண்ட் போடுறது இது ஃப்ரண்ட் சைடு. அர்கட் பாயிண்ட் போடல அப்டின்னா உங்களுக்கு அது பேக் சைட்ல வரும். பாருங்க உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மென்ஷன் பண்றேன் பாருங்க. இந்த அர்கட் பாயிண்ட் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஸ்லீவ். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மென்ஷன் பண்றேன். இப்போ இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு. அர்கட் பாயிண்ட் வந்து நம்ம போட்டிருப்போம். இது வந்து நமக்கு பேக் சைட் ஸ்லீவு. நீங்க வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது. நீங்க வீட்ல கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா யூஸ் பண்ணி கட் பண்ண உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்ம சேனல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.